ஐயோ வியூவை பாருங்க, என்ன அழகுயா, வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. டோட்டல் க்ளோஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதாங்க தேயிலை. ஆனால் இதில் தான் எப்படி இவ்வளோ டேஸ்ட் வருதுன்னே தெரில. நமக்கு முன்னாடி இருக்குது பாருங்களேன், அது என்ன ஜந்துனே தெரிலைங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ என்ன அழகாக இருக்குங்க. எங்கேப்பா போகிறோன்னா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்க கோத்தகிரியில். குன்னூர் போய் போகலாம், கோத்தகிரிலேருந்து போகலாங்க. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 9 கிலோமீட்டர் தாங்க. அது வந்து 6:30 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து என்னையா சங்கு ஊதுது, இப்படி ஒரு சங்கு ஊதுது, எங்கேருந்தா ஊதுன்னே தெரில. ஓ 5 மணிக்கு வந்து இந்த மாதிரி அலாரம் போல் அடிக்கும் போலங்க. கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டருங்க ரவுண்டா. எங்கே இருக்குது அந்த இடம், எங்கேருந்து ஊதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எப்பா ஸ்ட்ரைட்டாக மேலே போகணுங்க. ஒரே ரோடு தான். அண்ணன் ஜர்க்கு காட்டுறாரு. இன்னும் அந்த சங்கு ஊதாம இல்லை, ஒரு நிமிஷம் ஃபோனை ஊதிக்கிட்டே இருக்கும் போலங்க. நம்ம கோப்ரோட மெமரி வர ஃபில் ஆகிட்டே வருதுங்க. நம்மள்கிட்ட காப்பி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா லேப்பில் வந்து நம்ம ஊட்டி இந்த விலாக்லாம் இருக்கும் இல்லைங்க, நம்ம மசனக்குடி போயிருப்போம் இல்லைங்க, அது ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டனால ஸ்டோரேஜே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அடுத்து குன்னூர் வேறு வீடியோ எடுக்கணும். சோ ஹார்ட் டிஸ்க்கு கூட நம்மள்ட்ட இல்லைங்க, எதுலேயோ காப்பி பண்ணி வைக்கிற மாதிரி கூட இல்லை. ஏதோ ஒரு வழி பண்ணி தாங்க ஆகணும். எங்கே கரெக்டாக தான் கூப்பிட்டு போதா கூகுள் மேப்பு. ஐயோ இதை நம்பி பெற போகிறோம். ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் போட்டிருக்கு. கூகுள் மேப்பை நம்பினா உண்மையாலுமே எங்கேயா போய் குழியில் தான் தள்ளி விட்ரும் போலைங்க. போங்க போங்க, இவ்வளோ இடம் இருக்குது, இவர் போக மாட்டுறாரு. கரெக்டான வழியில் தான் கூட்டு போதா, ஏதோ சந்துக்குள்ளெலாம் கூட்டு போகுதுங்க. மெயினான வழியே இல்லை. மெயினான வழி வந்து பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. சே இனிமேல் கார் தாங்க கொடுக்கணும். ஏதோ ஒரு சந்துக்குள்ளே வந்து நம்மளை தள்ளி விட்டுருது கூகுள் மேப்பு. ஐயோ எப்பா என்ன இறக்கையாது. ஆஹா 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 அப்பா, பூவெல்லாம் அழகாக இருக்குங்க. அது கீழே சாமி கோயில். ஐயோ வியூவை பாருங்க, என்ன அழகுயா, வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. டோட்டல் க்ளோஸ். ஆஹா வழி சூப்பராக இருக்குங்க. கூகுள் மேப்பே இப்போதாயா நீ நிறையா ஏய் இப்போதாயா நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க, இந்த அழகான இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்க. ஐயோ ஐயோ இங்கே பாருங்களேன், மேலே எல்லாமே தேயிலை தாங்க. குட்டி வழி தாங்க. இதில் யாராவது வந்தால் கிராஸ் கூட பண்ண முடியாது. கார்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பைக் மட்டும்தான் போக முடியும். வீடு இருக்குல்லைங்க, பக்கத்துலேயே தேயிலை போட்டுப்பாங்க. அவங்க நிலம் இருந்துச்சுன்னா தேயிலை போட்டாங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. மேலெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க பாருங்கள் தேயிலை ஃபுல்லாக, அந்த மாதிரி வெட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பிடுங்குவாங்களா என்னென்னு தெரிலைங்க, அதுவே தானே வளர்ந்துரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில தேயிலை பற்றி. ஐயோ என்ன அழகியா, என்ன அழகியா, அழகே கொள்ளை அடிக்குது. அப்பா வழியிலேருந்து உருண்டோம் அவ்வளோதான். ஐயோ சிக்னல் இல்லையா, எங்கே போயிட்டுருக்கோம்? கூகுள் மேப்பு ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஐயோ வேறு ஏதோ வழியில் கூட்டு போயிருச்சுங்க நம்மளை. நான் நினச்சேன் கூகுள் மேப்பு, ஏன் கூகுள் மேப்பு இப்படி பண்ணுற? இப்போ தான் நான் உன்னை பாராட்டினேன்.
அட போங்க ஐயா. சரி, இதில் போயிட்டு வளைஞ்சிக்கலாங்க. நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒரு வேலையை காட்ட போகுது இது வந்துன்னு. இதுக்குள்ளையா? ஆனால் கூகுள் மேப்பு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுற நீ. ஆனால் எங்கெங்கேயோ கூட்டு போகுதுங்க. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம மெயின் ரோட்டில் போயிருந்தால் எப்போயோ போயிருக்கலாம். ஒரு மலையில் போயிட்டு நம்மளை தள்ளி விட்டுருச்சுன்னு சொன்னலைங்க, அந்த மலையிலேருந்து நம்ம இறங்கி வந்துட்டுருந்தோம். ஒரு மலை தெரியுதா, அதுலேருந்து தாங்க நம்ம வந்தோம். ஊட்டியாக தான் நினைக்கிறேன், சரியா தெரியல. அப்பா என்ன அழகாக இருக்குயா, வேற லெவல் வேற லெவலே, சூப்பராக இருக்குங்க. வியூ பார்க்கணுமே, கொஞ்ச நேரம் அல்டிமேட்டாக இருக்குது. இன்னும் வாட்டர் ஃபால்ஸுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க. இந்த ரோட்டுக்கு மறுபடியும் வரலாங்க, வந்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் வரும்போது தான் மேடு, சரியான மேடு, நம்ம தான் பார்த்து வரணுங்க. இப்போ ஃபுல்லாகவே தேயிலைன்னு சொல்லியிருக்கலைங்க, ஃபுல்லாகவே இங்கே தேயிலை தான் அதிகமாக இருக்கும். ஆஹா, இங்கே எல்லாமே மாடி வீடாக இருக்குங்க. தேயிலெலாம் ஏற்றிட்டுருக்காங்க, பெருச்சு பெருச்சு தேயிலெலாம் பிச்சிருக்காங்க இங்கே. இப்போ அந்த அழகாக பாருங்களேன். வா, அங்கேருந்து வழியாக வருதுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ அந்த வழியை மறக்கவே முடியாதுங்க. நான் பார்த்தாலே இந்த வழி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டியாக இருக்கா, எதுவும் பெருசாலாம் வர்றதில்லை. நம்ம போட்டு ஜாலியாக போகலாம் வியூ பார்த்துட்டு. ஆஹா, அந்த மலையிலேருந்து நம்ம வந்திருக்கோங்க. இப்போது எங்கே பார்த்தாலும் ஒரே மலையாக தெரியுது, வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து இறங்கி ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போதையில் பயணம் செய்ய வேண்டாம், கேட்டுக்கோங்க மக்களே. யாரும் தண்ணி போட்டு ஓட்டாதீங்க, உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். இன்னும் 350 மீட்டரே உள்ளது, இன்னும் 300 மீட்டரே உள்ளது. இதில் போய் பிரேக்கு பிடிச்சோன்னா ஸ்கிட் ஆகி விழ வேண்டியதான். ஸ்டாப்பி அடித்து பார்ப்போமா? ஆஹோ, ஸ்டாப்பி ஐடியா. வெயிட்டு சரியான வெயிட்டுங்க. வண்டியெலாம் நடந்தோம்னா அப்படியே உருண்டுகிட்டே போக வேண்டியதான். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் யூ ரீச். இங்கேருந்து எங்கே போகணும்னு தெரியலையே. வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி போகிறதுங்கண்ணா? அலௌடு இல்லைங்களா? எப்பயுமே வாங்கினா இப்போ மட்டுமா? இப்போ மட்டும் அலௌடு இல்லைங்களா? மழை ஜாஸ்திங்களா? எங்கே இருக்குங்கண்ணா? இதில் இறங்கி போகணுங்களா? சரி, ஓகே. வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து அலௌடு இல்லையாமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை அதிகமாக வரதுனால அங்கே வந்து அலோட் பண்ணலையாமா. ஜாஸ்தி யூடியூப் ப்ரோ. புரியல. நான் கேரளா போயிருக்கேன், கன்னியாகுமரி போயிருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரோ, 1 மந்த் ஆயிடுச்சு. வியூஸ் இனிமேல் தான் ப்ரோ போகும். 1 மந்த் ஆயிருக்கு. ஒரு 1000 பேர் பார்த்துருப்பாங்க. வருண்ணா, நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் அதோட பலன் கிடைக்கும்ல. தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிடைக்கும். இதில் போகணுமா, எதில் போகணுங்கண்ணா? கிடைக்கும். நம்ம பைக் விட்டாச்சுங்க. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது தெரியும். இது புதுசு இல்லை. இங்கே ஏதோ வியூ பாயிண்ட் இருக்காமாங்க, அங்கேயே போயிட்டு வருவோம். ட்ரக்கிங் மாதிரி போகணுன்னு நினைக்கிறேன். அது வந்து எதனாலனா, இங்கே வந்து மழை அதிகம் இல்லைங்க. நான் சொல்லியிருந்தேன் ஊட்டியில் வந்து செம மழை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அங்கேருந்து தாங்க இங்கே தண்ணி வரும்.
தண்ணி வந்து அதிகமாக வர்றதுனால அலோவ் பண்ணல. வடை போச்சு வடை போச்சு. போயிட்டு வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு வர வேண்டியதான், வேறு என்ன வழி, போவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதாங்க தேயிலை. ஆனால் இதில் தான் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டு வருதுன்னே தெரில. தேயிலை ஸ்மெல் வருது. நம்ம வந்து அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போயிருப்போம் இல்லைங்க, அங்கே வந்து அரைக்கும் போது இதே பச்சை ஸ்மெல் வந்துச்சு. நம்ம அதோ அங்கே இருந்தாங்க நடந்து வந்தோம். நம்ம நினச்சது நடக்காது. நம்ம எதுக்கு கஷ்டப்பட்ட அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இதில் வருத்தப்படுறதுக்கெலாம் ஒரு விஷயமும் இல்லைங்க. நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். அதனால் நிறைய நடந்துருச்சு. அதனால் சொல்லிட்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேங்க. சரி, அந்த வியூ பாயிண்டாச்சும் பார்த்துட்டு போகலான்னு தாங்க வந்தேன். அந்த அண்ணன் சொன்னார் இல்லைங்க, வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு வேணால் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இடம் சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே தேயிலை தான், அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். தூரத்தில் பார்க்கும்போதுங்க உங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா பச்சை பசேர்னு தெரியும். இப்போ தெரியுதுங்களா? தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப க்ரீனிஷாக தெரியுதா? இதில் வந்து டார்க்காக இருக்குங்க. இலையெல்லாம் வந்து முத்தி போயிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். இலையெல்லாம் எப்படி பிப்பாங்கன்னு தெரில. பிஞ்சா பிப்பாங்களா இல்லை முத்துன இலையை பிப்பாங்களான்னு தெரில. வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குதுங்க. ஆனால் அங்கே தான் அலோ இல்லையே, என்ன பண்ணுறது? என்னங்க இங்கே வந்து அவர் வந்து வியூ பாயிண்ட்டை போய் பார்த்துட்டு வர சொன்னார். இங்கே பார்த்தோம்னா எச்சரிக்கைன்னு போட்டு, இது வனப்பகுதி, அத்துமீறி நுழைபவர்களுக்கு 21D வன சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவீர்கள். அப்படி என்ன தண்டிக்கப்படுவீர்கள்? போவோம். அப்பா, இங்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நேம்லாம் இங்கெல்லாம் லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க போல். லவ்வர்ஸ்லாம் இப்போ இல்லை, இங்கே பாருங்கள், இதுலேயே தெரிஞ்சிருக்கும் லவ்வர்ஸ்லாம் வந்திருக்காங்களா இல்லையான்னு. ஃப்ரம் CBE கோயம்புத்தூர் ரிஷி அமில். என்னடா நீங்கள் எங்கேயுமா வந்து இருக்குவீங்க? நல்ல பிளேஸை வந்து இவங்களே இது பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே எழுதியிருக்காங்க. காட்டுறேங்க, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஏதோ ஒரு பள்ளி மாதிரி இருக்குங்க. எப்போ கலராக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஆரஞ்சு கலரா? கிட்ட போனால் கடிச்சு கீழே வச்சிருமோ? பள்ளி ப்ரோ உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல. நான் மொபைலில் காட்டுறேன் பாருங்கள். நமக்கு முன்னாடி இருக்குது பாருங்களேன், அது என்ன ஜந்துனே தெரியலைங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பள்ளியா பாப்லாண்டியா உடும்பா என்னன்னே தெரியலைங்க. பள்ளி ப்ரோ கொஞ்சம் பாருங்க ப்ரோ. நம்மளை பார்த்துட்டே தாங்க இருக்குது. ஐயோ கடிச்சிருமோ, பயமாக இருக்கு. பயமா எனக்கா? போ 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 பொழைச்சி போ. கடிச்சு வைக்காமல் இருந்தால் சரி. அது கண்ணை பாருங்கய்யா, ஏதோ பண்ணுதுங்க. ஏய், டான்ஸ்லாம் ஆடுதியா? டேய் போடாங்கிற டேய், ஏதோ டான்ஸ்லாம் ஆடுதுங்க. சரி, இதையா பார்க்க வந்தோம். இப்போ பக்கத்தில் வருதுங்க. வாடா கருப்பா. என்ன அழகையா! எப்பா, எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களேன். ஃபுல்லாகவே மலைங்க. எவ்வளோ பாறை இருக்குல்ல. அங்கே வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து கீழே போயிட்டே இருக்குங்க தண்ணி. அப்பா, வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து கல்லை தூக்கி போட்டால் எங்கே போகனே தெரில. கேமரா விட்டோம், சோழி முடிஞ்சிச்சு. எடுத்துருவோம்யா. ஐயோ, என்ன அழகாக இருக்குங்க. கீழே தண்ணி போகுது இல்லைங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. கேமரா தான் அந்தளவுக்கு கொண்டு வர மாட்டேங்குது. நம்ம என்ன கண்ணில் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு கேமரா வாங்கணுங்க. மேலேருந்து ஃபுல்லாக பாறை தாங்க.
நம்ம அப்படி இப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு ரூம் கண்டுபிடிச்சிட்டோங்க. நைட்டு நம்ம எப்போ வந்தோம்னா ஒரு 7:30 போல் வந்திருப்போங்க. அப்போ இருந்து நம்ம ரூம் தேடிக்கிட்டே இருக்கோங்க. எங்கேயுமே கிடைக்கல. நம்ம கேட்ட பட்ஜெட்டில் வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 1000 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஓரளவுக்கு இங்கே தாங்க கம்மியாக இருந்துச்சு. எவ்வளோ இங்கே ரூம்னா 300 தாங்க எடுத்தேன். அதே மாதிரி நம்ம ஊட்டியில் எடுத்தோம் இல்லைங்க, அதே மாதிரி தாங்க 300 தாங்க எடுத்தேன். ஆனால் ஊட்டி ரூம் மாதிரி கம்பேர் பண்ண முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குங்க. டாய்லெட்டு இதெல்லாம் வெளியே தான். ஏதோ பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு ரூம் அப்படி தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. நான் இப்போ வந்து காலையில் தாங்க வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நைட்டு வந்து நம்ம லேப்பில் வந்து காப்பி பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லைங்க அந்த வீடியோவில். லேப்பில் காப்பி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி வரைக்கும் நான் காப்பி பண்ணிட்டே தாங்க இருந்தேன். இதை வந்து அதில் போடுறது, இந்த ஃபோல்டரை வந்து இதில் மாற்றுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எடுத்துடுச்சுங்க. காப்பி பண்ணுறக்கே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. தூங்குறதுக்கு வந்து 3:30 மணி ஆயிடுச்சுங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா டக்குன்னு விடிஞ்சிடுச்சு. இப்போ டைம் என்னென்னா 8 மணி ஆயிடுச்சுங்க. 8 மணி நம்ம சீக்கிரமாக கிளம்புனா தான் போக முடியும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேங்க. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிருப்போம் இல்லைங்க, அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸே போகல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அண்ணன் சொன்னார் இல்லைங்க, ரொம்ப தண்ணி போகுது தம்பி, அதனால் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பைக் விட்டோம் இல்லைங்க, அந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங் மாதிரி போகணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போனால் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வரும். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. வீடியோலாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன் அலோவ் பண்ணலன்னா அந்த மழைனால தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் ஊட்டியில் வந்து செம மழை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தாங்க அலோவ் பண்ணல. தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளை அலோவ் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கலாங்க. ஆனால் அந்த வியூ பாயிண்ட் போயிருந்தோம் இல்லைங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதோ ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயங்க, என்னடா சொல்ல போகிறேன்னா வழக்கம் போல தாங்க சப்ஸ்கிரைப் பற்றி தான் சொல்ல போகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் நினச்சி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் தட்டி விட்டிங்கன்னா நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பிங்க. இனிமேல் வர வீடியோலாம் தரமாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. யார் பைக் ஓட்டினாலும் மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேக இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும். ஓகே, பபாய்.